இப்போ சீமான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? விஜயை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் சீமான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? பிப்ரவரி 7ஆம் தேதி நான் ஒரு மாநாடு போடுறேன், அன்னைக்கு பாரு கூட்டம்னா என்னன்றாரு. எப்போ? 5 மாதம் கழிச்சு. எலெக்ஷனுக்கே ஒரு 2 மாதம் தானே இருக்கும். அதான் தம்பி, 5 மாதம் கழிச்சு பெரிய கூட்டம் வரும்ன்றத. அப்போ ஒரு பெரும் கூட்டத்தை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு 5 மாதம் தேவைப்படுது. ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இங்கே 5 நாளைக்கு முன்னாடி விஜய் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா உங்களால் தூக்கி சாப்பிட்டு போயிடுறாப்புல. அப்போது மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்றதுல நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணி பண்ணுறதுக்கும் மறுபடியும் விஜயை பிடித்து நீங்கள் தொங்குவதற்கும் பேசுவதற்கும் என்ன தேவை இருக்கிறது? விஜய் போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த உடல் மொழியை பார்த்தீங்களா? அவர் வருத்தமே படலை. நான் எப்படி வருத்தப்பட்டு பேசுவாங்கன்னு பேசி காமிக்கிட்டுமா? வழியே இல்லைன்றாரு. பூரா பயிலும் நடிகனாக இருந்துட்டு ஆளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. இதில் என்ன ஒரு காமெடி ஆகி போச்சுன்னா, அன்பில் மகேஷ் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சார் பாரு, அதை கொண்டு போட்டாங்க பாரு. அகல்யா சீரியல் அது நேத்துல ட்ரெண்டிங்ல இருக்கு. அது பயங்கர ட்ரெண்டிங். அகல்யா சீரியல். டேய், எல்லாமே நடிகனாக தான் இருந்திருக்கீங்களா? அப்போ கிடைக்கிற கேப்பெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களான்னு பதிவுகள். இது ஒரு பக்கம்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு குழந்தைங்க பால் பாட்டில் வச்சுக்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சுக்கிட்டு போடுற ஆட்டம். யார் இறந்தாங்களோ அவங்க வீட்டில் தான் போய் விசாரிக்கணும். முத்து வீட்டுக்கு நீ கடைசி வரைக்கும் போலியே. ஏன்? குடும்பத்தினரை சந்திக்கல. ஏன்? புரியுதா உங்களுக்கு உள்ளடி அரசியல் என்னன்னு? நீ சந்திச்சது வேற விஷயத்திற்கு. ரோபோ சங்கர் வீட்டுக்கு இறந்தவொடனே அவங்க வீட்டுக்கு எல்லாம் போய் விசாரிச்சிங்கல்ல? வேற யார் வீட்டுக்குமா போனீங்க? இல்லைல்ல. இப்போ முத்து வீட்டுக்கு போகாமல் நீ எதுக்கு ஸ்டாலின் போய் குத்த வச்சு உட்காந்து பேசிகிட்டு இருந்த? அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்பாடு என்ன இருக்குது, எப்படி இருக்குது, அவர்களை சார்ந்த நபர்களும் எப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள்? அப்போது திட்டமிட்ட அரசியல். நீங்கள் ஒட்டுமொத்தமாக நல்லது செய்யணும் வரக்கூடிய ஒரு மனுஷனை முடிச்சு விடணுன்றதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. நீ ஏவே வந்தாலும் சரி, மக்கள் என் பக்கம் இருக்கிறாங்க, உங்கள் எத்தனை பேர் நான் முடிச்சு விட்றன்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. களத்தில் மக்கள் நான் பார்த்த வரைக்கும் அரசியலுக்கே வரக்கூடாது, நீங்களாம் அரசியல் விட்டு போயிருங்க அன்ஃபிட்னு பேசின மூத்த பத்திரிகையாளர்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா இவ்வளோ நடந்துச்சு, விஜய் மீது எந்த அதிருப்தியுமே இல்லை, திமுக மீது அதிருப்தி ஆகுது, மக்கள் யாருமே அவர் குறை சொல்லன்ட்டு. யதார்த்தம் அதான்ற பொழுது உண்மைகள்